அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபரை 3 மணி நேரத்தில் வசியம் செய்ய மிகவும் சுலபமான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது அதிசக்தி வாய்ந்த மிகவும் எளிமையான மந்திர ஜப முறை. தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள்னு இந்த 2 மெத்தட்ஸும் கூட பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. அதன் அடிப்படையில் தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள் இரண்டுமே ஈர்ப்பு விதியின் ஒரு அங்கம். முதல் விஷயம், ஒரு சின்ன தெளிவான விளக்கம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு இது தெரியும். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் காரணமாக நீங்க பிரிஞ்சிருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்களை பற்றிய நினைவுகள் அதிகமாக தோன்றும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுடைய நினைவுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தொடர்ச்சியாக ஏற்படும். உங்களை அதிகமா மிஸ் பண்ற ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு ஏற்படும். அவங்களுடைய கனவுகள்ல அதிகமா நீங்க தோன்ற ஆரம்பிப்பீங்க. அந்த கனவுகள் மிகவும் தெளிவானதாக இருக்கும். அவங்க தூங்கி எழுந்ததற்கு பிறகும் அந்த கனவுகள் அவங்களுடைய நினைவுல ஆழமாக இருக்கும். அதை நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களை நேர்ல பார்க்கணும் அல்லது உங்க கூட பேசணும்ன்ற எண்ணம் தீவிரமாக உருவாகும். நீங்க எவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சிருந்தாலும் கூட அதை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் அவங்களுக்கு ஏற்படும். கடைசியில ஒரு கட்டத்துல அவங்களாகவே உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் தன்மையா விட்டு கொடுத்து போகணும். அவங்க கிட்ட அன்பாக நீங்க பேசணும். அப்பதாங்க அந்த இடத்துல ஒரு ஆழமான அன்பு, பாசம், காதல் உருவாகும். சோ நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் இதே போலதாங்க வேலை செய்யும். இதை தவிர்த்து வசியம்னு உடனே நீங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்ற மாதிரியான வசியம் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் டிவைன் மெத்தட். யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாதுங்க. ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த வசிய முறைகளை நம்ம பயன்படுத்தணும். சில பேர்லாம் பார்த்தோம்னா வசியம்ன உடனேயே அது தவறான விஷயமாக நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. சித்தர்களும் மகான்களும் இந்த வசிய முறைகளை நல்ல விஷயத்திற்காக தான் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் நல்ல உறவுகள் ஒன்று சேரணும்ன்றதுக்காக தாங்க இந்த வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி கமெண்ட் பண்றாங்க, திரும்பவும் சேர்ந்து வாழணும், அதற்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கான்னு கேட்கறாங்க. அதற்காக தாங்க சில சக்தி வாய்ந்த வசிய முறைகளை நம்ம அப்லோட் பண்றோம். அதிலும் இன்றைய தினம் நாம் பார்க்க போவது உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வசிய மந்திர முறை. நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் இதை பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில உங்களுக்கு கொடுக்கறேங்க. எந்த ஒரு மந்திரம் அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கோ அதை தவறான நோக்கங்களுக்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகளும் தவறானதாக இருக்கும். சோ நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இந்த மந்திர ஜபத்தை நீங்க பயன்படுத்துங்க. சரிங்க, யாரெல்லாம் இந்த வசிய மந்திரத்தை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உண்மையான உறவு முறைகள் அனைவருக்குமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ், மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய உழைப்பை புரிஞ்சுக்காம பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவர்களுக்காகவும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் ரொம்பவுமே கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். முதல் விஷயம், உங்களுடைய காதல் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கணும். இரண்டாவதாக, அந்த நபர் வேற யாரையும் நேசிக்காமல் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல தாங்க நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். சோ யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு இப்ப உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு மந்திர ஜப முறையாக இருக்கிறதுனால குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும் தாங்க இந்த மந்திர
மந்திரத்தை நம்ம ஜபம் செய்யணும். ஒரு நாள் மட்டுமே இந்த மந்திர ஜபம் செய்தால் போதும். அந்த குறிப்பிட்ட நபர் 3 மணி நேரத்திற்குள்ளாக உங்களை ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணுவாங்க. புதன்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த நாட்களில் மட்டும் தாங்க இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும். வளர்ப்பிறை, தேய்பிறை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். எந்த புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் இதை நீங்க தவிர்க்கணும். தலைக்கு குளிச்சுட்டு தாங்க மந்திர ஜபம் செய்யணும். அன்றைய நாள் முழுவதுமே நீங்க அசைவத்தை தவிர்க்கணும். மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகும் கூட அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க. என்னைக்கு நீங்க மந்திரம் சொல்ல போறீங்களோ அந்த நாள் முழுவதுமே நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. வீட்டில இருந்து அல்லது நீங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இந்த மந்திர ஜபம் செய்யலாம். கோவில்களிலிருந்து இந்த மந்திர ஜபம் செய்ய வேண்டாம். தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா அதிகாலை 3 மணி முதல் விடியற் காலை 6 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் மந்திர ஜபம் செய்யலாம். அப்படி இல்லைனா மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பூஜை அறையில உட்கார்ந்து தான் மந்திரம் சொல்லணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு மன அமைதி தரக்கூடிய ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்தும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார கூடாதுங்க. ஒரு விரிப்பு மாதிரி நீங்க போட்டுக்கணும். புடவை, வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. மனை அல்லது பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல உட்கார்ந்தும் நீங்க மந்திரத்தை சொல்லலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத நிலையில இருக்கிறவங்க மட்டும் நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டும் மந்திரத்தை சொல்லலாம். சேர்ல உட்கார்றவங்க நீங்க கீழே விரிப்பு போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. மந்திரத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சக்தி வாய்ந்த வசிய மந்திரத்தை 1008 முறை 1008 டைம்ஸ் நீங்க சொல்லணும். மிகவும் எளிமையான மந்திரம் தாங்க. 1008 முறை சுலபமாக நம்மால சொல்ல முடியும். அதுவும் ஒரு நாள் மட்டும் தான் இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்ய போறோம். அதனால 1008 முறை சொல்வது பெரிய விஷயம் கிடையாதுங்க. நமக்கு உண்மையாகவே பிடித்த ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையில வேணும்னா 1008 முறை மந்திர ஜபம் செய்வது கடினமான விஷயமாகவே இருக்காதுங்க. 1008 முறை கவுண்டிங், எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை, வெள்ளை கொண்டை கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வெள்ளை கொண்டை கடலை, டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை பயன்படுத்துறவங்க 100 எண்ணிக்கையில இந்த பொருட்களை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க மந்திரம் சொல்லும் பொழுது ஒன்னொன்னா நீங்க போட்டுட்டே வாங்க. 100 முடிந்தவுடன் திரும்பவும் அதையே நீங்க பயன்படுத்துங்க. இதே போல 10 முறை நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா 1000 டைம்ஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதற்கு பிறகு ஒரு 8 முறை நீங்க விரல்களாலேயே கவுண்ட் பண்ணிக்கலாம். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். சோ இந்த பொருட்களை கரெக்டா நீங்க எண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே முழு கவனத்துடன் இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை நீங்க சொல்லணும். சரி வாங்க அந்த மந்திரம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஹம் பெயர் மேவஷ்யம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக யாருக்காக இந்த மந்திர ஜபம் செய்றீங்களோ அவங்களுடைய பெயரை நீங்க சொல்லணும். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை தாங்க நீங்க பயன்படுத்தணும். உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை மட்டும் தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். அதே போல இனிஷியல்லாம் நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் பெயரை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ஓம் ஹம் ராஜா மேவஷ்யம் குரு குரு ஸ்வாஹா. அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல ஓம் ஹம் ராணி மேவஷ்யம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்துல குரு குருன்னு இருக்கக்கூடிய வார்த்தையை குரு குருன்னு சொல்லக்கூடாதுங்க. அது குரு கிடையாது, குரு. 1008 முறை மந்திர ஜபம் செஞ்சு முடிச்சதற்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது இளநீரை குடிங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மந்திர ஜபம் முடித்த 3 மணி நேரத்திற்குள்ளாக அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணதற்கு பிறகும் இப்படி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட சொல்லவே கூடாதுங்க. அந்த நபர் உங்ககிட்ட சகஜமா பேசி பழகும் பொழுதும் கூட இப்படி ஒரு மெத்தட்
மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை எப்பவுமே சொல்லக்கூடாது. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம், தவறு கிடையாதுங்க. தேவைப்படுறவங்க முழு நம்பிக்கையோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.